ஒரு இனிய மாலை இது. பல தரப்பு மக்கள் இந்த அரங்கத்திலே ஒன்று கூடியிருக்கின்றோம். இங்கு எழுத்தாளர்கள், பேச்சாளர்கள், அறிவுஜீவிகளும் இருக்கின்றார்கள், இளைஞர்களும் இருக்கின்றார்கள், சகோதர சகோதரிகளும் இருக்கின்றார்கள், பல்சமய மக்களும் இருக்கின்றார்கள். ஆக ஒரு அழகான ஒரு மாலையிலே நாம் அமர்ந்திருக்கின்றோம். இந்த அமர்வின் நோக்கம் நம் அனைவருக்கும் ஒரு கவலை இருக்கின்றது. அது என்ன கவலை? நம்முடைய வீடுகள், நம்முடைய மஹல்லாக்கள், நம்முடைய இந்த அழகிய நகரம் ஒரு மிகப்பெரிய சவாலை சந்தித்துக் கொண்டிருக்கின்றது. அதுதான் இந்த போதை என்ற ஒரு மாயை. அன்புள்ள சகோதரர்களே, சகோதரிகளே, ஜமாத்தே இஸ்லாமியின் இந்த நாட்டில் கடந்த 80 ஆண்டுகளாக உழைத்துக் கொண்டிருக்கின்றது. அது அவ்வப்பொழுது பரப்புரைகளை எடுத்துரைக்கிறது. காரணம் என்னவென்றால், விழிப்புணர்ச்சியை கொடுக்க வேண்டும், மக்களுடைய கவனத்தை ஈர்க்க வேண்டும். அதற்காக ஒருபுறம் இப்படிப்பட்ட பரப்புரைகள் என்றால், மறுபுறம் அதனுடைய புத்தகங்கள், சோசியல் மீடியா மூலமாக மக்களுடைய கவனத்தை ஈர்க்க வேண்டும் என்பதற்காக இந்த பரப்புரையை நாம் நேற்றிலிருந்து தொடங்கி இருக்கின்றோம். உங்களுடைய முழு ஒத்துழைப்பு, பங்களிப்பை நாம் எதிர்பார்க்கின்றோம். இது எல்லோருடைய பிரச்சனை, இந்த நாட்டின் பிரச்சனை. விழிப்புணர்ச்சி தேவையா என்றால் தேவையில்லை என்று சொல்லலாம், அனைவருக்கும் தெரியும். நீங்கள் ஒரு பயணத்தில் இருக்கின்றீர்கள் என்றால் சற்று 10-15 நிமிடங்களில் இந்த சப்ஜெக்டை பேசுங்க, பக்கத்தில் இருப்பவருக்கு அவர் உங்களுக்கு பல விஷயங்களை எடுத்து சொல்வார்கள். எல்லோருக்கும் தெரியும். கேள்வி என்னவென்றால், தீர்வு என்ன? எப்படி இந்த பிரச்சனைக்கு நாம் எதிர்கொள்ளப் போகின்றோம்? மௌனமாக இருந்தால் ஒன்றும் நடப்பதில்லை. மௌனம் இன்னும் பிரச்சனை அதிகரிக்கும். ஆக காரணங்களை கண்டுபிடித்து அந்த காரணங்களில் இந்த மக்களை நாம் விமர்சனம் செய்து அவர்களை விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தி, குறிப்பாக இளைஞர் சமுதாயத்துக்கு நாம் இந்த பிரச்சனையிலிருந்து ஒரு தீர்வு கொடுக்க என்பதற்காக இந்த பரப்புரையை நாம் தொடங்கி இருக்கின்றோம். பல விஷயங்கள் இந்த அமர்வில் வந்தன. முதலிலே நண்பர்களின் அழுத்தம். அதுதான் இந்த ஒன் டைம் ஒரு நல்ல காரியம் நடக்கிறது, நம்ம குஷியாக இருப்போம் சொல்லி நண்பர்களுடைய அழுத்தம். ஆர்வ கோளாறு. என்ன ஆச்சு, ஒரு வாட்டி குடிச்சா என்ன ஆகிற போகுது? ஒன்றும் ஆக போவதில்லை, நமக்கு அந்த செல்ஃப் அந்த இது இருக்குன்னு சொல்லி ஒரு ஆர்வ கோளாறு. சமூக ஊடக கலாச்சாரங்கள், அவர்களுக்கு இது ஒரு வியாபார பொருள். அவர்களை விற்று கோடான கோடி பணத்தை சம்பாதிக்கிறார்கள் என்றால், மக்களுடைய குடும்பங்களை வாழ்க்கை அடித்தவர்கள் சம்பாதிக்கிறார்கள் என்பதை மக்களுக்கு புரிந்து கொள்ள முடிவதில்லை. மன அழுத்தம் போன்ற பிரச்சனைகளுக்கு ஒரு தவறான தீர்வாக போதையின் பக்கம் நம்முடைய சமூகம் சென்று கொண்டிருக்கிறது, சமுதாயம் சென்று கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் குடும்பத்துடைய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வாக நாம் போதையை பார்க்கின்றோம் என்று மக்கள் நினைக்கிறார்கள், குடிப்பழக்கத்தில் இருக்கின்றார்கள். மிகப்பெரிய பிரச்சனைன்னு சொல்ல வேண்டும், எளிதிலே இது கிடைத்து விடுகின்றது. ஒரு தீமை என்று சொன்னால் அதற்கு அரசாங்கமும் சமூகமும் அது இயலாமல் ஆக்கும் ஒரு நிலையில் இருக்க வேண்டும் அல்லவா? ஆனால் இது எளிதிலே எங்கு பார்த்தாலும் இருக்கின்றது. பள்ளிக்கூடங்களிலும் வகுப்பறைகளிலும் வந்துவிட்டன. இப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கின்றோம். வேலை இல்லை, பணம் இல்லை, பிரச்சனைகள் அதிகம், மன அழுத்தம், குழப்பம். இதோ ஒரு தீர்வு என்று நம்முடைய இளைய சமூகம் சென்று கொண்டிருக்கின்றது. ஆக நாம் தவறான முன்மாதிரிகளை பார்க்கின்றோம், படங்களை பார்க்கின்றோம். குளித்துக் கொண்டு அவர் மிக அமைதியாக இருக்கின்றார் என்ற ஒரு மாயை நம்ம திரைப்படங்கள் காட்டுகின்றன. இப்படியான பல பிரச்சனைகள் மத்தியிலே ஒரு இளைஞன், ஒரு தனிநபர், ஒரு பெண்மணி, ஒரு குடும்பம், ஒரு சமூகம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. ஆக முதன்மை பிரச்சனை என்னவென்றால், ஒன்று தீமை என்று சொன்னால் அந்த தீயை அணைப்பதற்கான அனைத்து முயற்சிகளும் செய்யப்பட வேண்டும். ஆனால் இங்கு அனைத்தையும் கட்டவிழ்த்து விட்டு, எல்லாம் திறந்து விட்டு, சும்மா பேச்சுக்காக நாம்
அரசாங்கமும் மக்களும் அதற்கு எதிராக குரல் கொடுக்கிறார்கள் என்றால் இது நாம் செய்கின்ற மிகப்பெரிய சமூக துரோகமாக நாம் பார்க்க வேண்டும். அருமை சகோதரர்களே, சகோதரிகள், ஆக நாம் அனைவரும் எழுந்து குரல் கொடுக்க வேண்டும். ஏன் இவ்வாறு நடந்து கொண்டிருக்கின்றது? ஆனால் தீர்வு என்று சொல்லும் பொழுது இந்த சபையிலே நாம் பார்க்க வேண்டியது உண்மையான நிரந்தரமான தீர்வு என்னவாக இருக்க முடியும், அதை நாம் பார்க்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அண்ணல் பெருமானார் நபிகள் நாயகம் அவர்கள் மக்காவில் மக்கள் மதுவிலும் போதையிலும் சமூக தீமைகளிலும் இருக்கும் பொழுது அங்கு அடிப்படையான 2 விஷயங்கள் எடுத்து வைத்தார்கள். ஒவ்வொரு தீமைக்கு எதிராக குரல் கொடுக்கவில்லை. அடிப்படை என்ன? ரூட் காஸ் ஆஃப் தி ப்ராப்ளம். ஒன்று, உங்களை படைத்த இறைவனை அறிந்து கொள்ளுங்கள். அவனுக்கு முன்னால் நீங்கள் தப்பிக்க முடியாது. உங்களை பற்றியும் உங்கள் உள்ளத்தில் இருக்கும் ரகசியங்களை பற்றியும் அறிவான். நீங்கள் தனிமையில் இல்லை. உங்களுடன் உங்களை படைத்த இறைவன் கண்காணித்து பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற பெயர் உண்மையை குர்ஆன் இந்த செய்தியை எடுத்து சொல்லும் பொழுது நபிகள் பெருமானார் அவர்கள் சமுதாயத்துக்கு எடுத்து சொன்னார்கள். இதுதான் மக்காவில் மாற்றம். ஒரு சமூக தீமைக்கு எதிராக குரல் கொடுப்பதற்கு பெருமானார் எடுத்த கொடுத்த முதல் பயிற்சி. நான் தனியாக இல்லை. இன்று மனிதன், ஒரு இளைஞன் என்ன நினைக்கின்றான்? ஐ ஆம் ஃப்ரீ. எனக்கு யாரும் கேட்பார் இல்லை, பார்ப்பார் இல்லை, கவனிப்பார் இல்லை. இந்த இடத்தில் தான் நபிகள் நாயகம் அவர்கள் புரிய வைத்தார்கள். இல்லை இல்லை இல்லை, இந்த உலகத்திற்கு நீ வந்திருக்கிறாய் என்றால் உன்னை படைத்தவர் இறைவன் இருக்கின்றான். அவன் உன்னை வாழ்வதற்கான அனைத்து வாய்ப்புகளையும் கொடுத்திருக்கின்றான். உனக்கு தேவையான சூரிய வெப்பம், உனக்கு தேவையான நீர் வளங்கள், உங்களுக்கு தேவையான தாவர வகைகள், உனக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் கொடுத்திருக்கிறான் அல்லவா? அந்த இறைவன் உன்னை பார்த்து கொண்டிருக்கின்றான் சொல்லிவிட்டு அடுத்தது சொன்னார்கள் பெருமானார். அது மிக முக்கியமானது. ஒரு நாள் உன்னுடைய வாழ்க்கையுடைய கணக்கினை கொடுக்க இருக்கின்றாய். You are answerable. உன்னுடைய இளமையை பற்றியும், உன்னுடைய வாழ்க்கையை பற்றியும், உன்னுடைய அந்த பொருளாதாரத்தை பற்றியும், உன்னுடைய செயல்களை பற்றியும், உன்னுடைய ஆளுமையை பற்றியும், உன்னுடைய திறமைகளை பற்றியும் நீ எப்படி செலவழித்தாய், எப்படி கழித்தாய், எப்படி வாழ்ந்தாய். ஒரு சிறிய கம்பெனியில வேலை செய்த கொடுக்கிற சம்பளத்திற்கு அவன் கணக்கு கேட்கிறான், ரிப்போர்ட் கேட்கிறான். ஒரு மாதம் ஒரு பயிற்சிக்கு ஜப்பானுக்கு அமிச்சா வந்த பிறகு ரிசல்ட்டை கேட்கிறான். இது ஒரு நிதர்சன உண்மை. இது அப்படி இருக்கும்போது நம்மை படைத்த இறைவன் அப்படி விட்டு விடுவானா? இங்கு நடக்கின்ற ஒவ்வொரு தீமைகளுக்கும், அந்த அநீதிகளுக்கும் மறுமையிலே இந்த வாழ்க்கைக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்று நபிகள் பெருமானார் அவர்கள் சொன்னார்கள். நீ எப்படி இந்த உலகத்தில் இருக்கிறாயோ அப்படி நீ படைக்கப்படுவாய். மக்கள் கேட்டார்கள், மீண்டும் எழுப்பப்படுவோம்? ஆம், எழுப்பப்படுவோம். எப்படி நீ இருக்கிறாயோ அப்படி நீ எழுப்பப்படுவாய். பல கேள்விகள் அவர்கள் கேட்டார்கள். மக்கி போன இந்த எலும்புகளை உயிர் கொடுப்பவன் யார்? சொன்னார்கள், அவர்களிடம் சொல்லும் குர்ஆன் வசனம் இறங்குகிறது. அவர்களிடம் சொல்லும் இறைவன் சொல்லுகின்றான், நபியே, அண்ணலாரே, இவர்களுக்கு சொல்லும், எவன் உன்னை முதலில் படைத்தானோ அவன் மீண்டும் படைத்தான். அது அவருக்கு லேசு. நீ ஒன்றும் இல்லாமல் இருந்தாய், ஏதோ இருக்கின்றாய். அடுத்தது நீ மண்ணறைக்கு செல்கிறார்கள், மீண்டும் எடுப்பது அவனுக்கு சிரமமா? குர்ஆனிலே பல கேள்விகள் வருகின்றன. உங்களுடைய இந்த விரலுடைய நுனிகள் எப்படி இருக்கின்றதோ அப்படி நீங்கள் எழுப்பப்படுவீர்கள். இறைவனுடைய நீதிமன்றத்தில் நீங்கள் நிற்கின்றீர்கள். இந்த நம்பிக்கை ஒரு மனிதனை வீரனாக்குகிறது. தீமைகள் இந்த தவிர்த்து வாழ்வதற்கு அது வசதிப்படுத்துகிறது. அவனுக்கு நல்லவனாக்கிறது, வல்லவனாக்கிறது, நேர்மையான மனிதனாக்குகிறது. ஏனென்றால் எங்கு கஷ்டங்கள் இருந்தாலும், இன்று நான் கடினங்கள் சந்தித்தாலும், நாளையில் இறைவனின் நீதிமன்றத்திலே நான் வெற்றியாளனாக மாறுவேன். அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த 2 அடிப்படைகளை பெருமானார் அவர்கள் சமூகத்துக்கு எடுத்து வைக்கும் போதுதான் தீமைகள் குறைந்தன. இந்த 2 மீது மக்கள் வைத்த அந்த ஆழமான நம்பிக்கை அவர்களை நல்ல மனிதர்களாக, புனிதர்களாக அது ஆக்கியது. ஆக
தீர்வு இருக்கிறது, நிரந்தர தீர்வு இருக்கிறது. அதற்கு ஒரு முன்மாதிரியாக நபிகள் பெருமானாருடைய வாழ்க்கை இருக்கின்றது. நாம் சற்று திறந்த மனதை பார்க்க வேண்டும், அதை நாம் தீர்வாக பார்க்க வேண்டும். பெருமானார் அவர்கள் அகிலத்திற்கு அருட்படையாக வந்தவர்கள், முஸ்லிம்களுக்கு மட்டும் வந்தவர்கள் அல்ல. நம்மை படைத்த இறைவன் அவன் அகிலத்தின் அதிபதி, எல்லோரையும் படைத்தவன் அவன் தான். ஆகவேதான் நம்முடைய முகங்கள், கண்கள், காதுகள் அந்தந்த இடத்தில் இருக்கின்றன. பல படைப்புகள் படைப்பாளர்கள் இருந்திருந்தால் மனிதர்கள் வெவ்வேறு விதமாக இருப்பார்கள் அல்லவா? ஆனால் அப்படி அல்ல. மனிதனுடைய அந்த உடல் உறுப்புகளை பாருங்கள். எங்கு கண்கள் இருக்கின்றோமா கண்கள் இருக்கின்றன. அவர் எந்த மதத்தில் இருந்தாலும் சரியே, படைத்த இறைவன் ஒருவன் தான். ஒரு நாள் அவனுடைய நீதிமன்றத்தில் இருப்பது நிச்சயம் என்ற உண்மையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு முன் எடுத்து வைத்தார்கள். மாற்றம் வந்தது. நமக்கு முன்னால் அந்த காட்சிகள் இருக்கின்றன. மக்கள் மடாக்குடியர்கள் இந்த நம்பிக்கையின் காரணமாக அந்த குடிப்பழக்கத்திலிருந்து விலகினார்கள். தங்கள் வீட்டில் இருந்த அந்த மதுபானங்களை எடுத்து உடைத்தார்கள். வரலாறு சான்று பகிர்கின்றது. அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரு தனி மனிதன் மாறவில்லை என்றால் வீடு மாறாது. ஒரு வீடு மாறவில்லை என்றால் சமூகம் மாறாது. சமூகம் மாறவில்லை என்றால் அந்த நாடு மாறாது, உலகம் மாறாது. மாற்றம் தனிநபரிலிருந்து வர வேண்டும். ஆக இந்த பரப்புரைய நோக்கம் ஒரு பெரிய பரந்த விரிந்த பரப்புரை செய்து முடிப்பதல்ல. We have to meet the people. மக்களை நாம் சந்திக்க வேண்டும். கவுன்சிலிங் மூலமாக, சந்திப்புகளின் மூலமாக, உரையாடலின் மூலமாக அவர்களுடைய உள்ளங்களை நாம் இடம் பிடிக்க வேண்டும். அண்ணன் அவர்கள் சுட்டிக்காட்டார்கள், கவலை கொள்ள வேண்டும். சகோதரி அவர்கள் சுட்டிக்காட்டார்கள், அவங்களுடைய இரக்கம் காட்ட வேண்டும். இரக்கம் காட்டுகின்ற ஒரு தருணம் தான். ஆஹா, இந்த நாட்டினுடைய எளிய சமூகம் எங்கு சென்று கொண்டிருக்கின்றது. அவர்களுடைய எத்தனை எதிர்பார்ப்புகள் தன்னுடைய பெற்றோர்கள் வைத்திருக்கின்றார்கள், உறவினர்கள் வைத்திருக்கின்றார்கள், இந்த நாடு வைத்திருக்கின்றது. ஆனால் நம்முடைய நிலை எப்படி இருக்கிறது என்பதை நாம் பார்க்கின்றோம். ஆக என் அருமை சகோதரர்களே, குர்ஆன் இன்னொரு அடிப்படை எடுத்து வைக்கிறது. நம் அனைவருக்கும் அது பொருந்தும். திருக்குர்ஆன் சொல்லுகின்றது, இறைவன் சொல்லுகின்றான், தீமைக்கு எதிராக குரல் கொடுங்கள். அது தீமை செய்த மக்களை மட்டும் தாக்காது, எல்லோரையும் தாக்கும். ஆக நான் நன்றாக இருக்கின்றேன், எனக்கு இன்னும் இந்த போதையுடைய தாக்கம் வரவில்லை, என்ற குடும்பத்திற்கு வரவில்லை, என்னுடைய அண்டை வீட்டாருக்கு வரவில்லை. அப்படி அல்ல. இந்த தீ பரவி கொண்டிருக்கின்றது, அது பரவும். அதை தடுப்பதற்கு அனைவரும் முன்னுக்கு வர வேண்டும். அந்த குழப்பத்தில் இருந்து, அந்த அநீதியில் இருந்து, அந்த தீமையிலிருந்து நீங்கள் தற்காத்துக் கொள்ளுங்கள், பயந்து கொள்ளுங்கள். அது வெறும் தீமை செய்வதை மட்டும் தாக்காது. ஆகவேதான் நபிகள் நாயகம் சொன்னார்கள், நீங்கள் ஒரு தீமையை பார்க்கிறீர்களா, உங்கள் கையால் அதை தடுங்கள். என்ன அர்த்தம்? அரசு, அதிகாரம், பலம் இருக்க வேண்டும். ஆக அரசாங்கத்துக்கு நாம் கேட்கின்றோம், இந்த கடைகளின் மூலமாக, டாஸ்க் மூலமாக உங்களுக்கு வருவாய் இருக்கிறதா? ஆனால் எத்தனை வீடுகளை, லட்சக்கணக்கான வீடுகளை உடைத்து அங்கு குழப்பத்தை உருவாக்கி அமைதியை நீக்கி இந்த பணத்தை சம்பாதிக்கின்றீர்கள். நமக்கு இலவசங்கள் வேண்டாம். நாம் இலவசத்துக்காக வரவில்லை. நம்முடைய வீட்டில் அமைதியாக இருப்பதற்கு இந்த டாஸ்மாக் கடைகளை நீங்கள் மூடுங்கள் என்று நாம் சொல்ல வேண்டும். குரலை கொடுக்க வேண்டும். பெருமானார் சொன்னார்கள், உங்களிடம் பலம் இல்லையா, உங்களிடம் சக்தி இல்லையா, நீங்கள் நாவால் இந்த தீமைக்கு எதிராக குரல் கொடுங்கள். உங்களுடைய பேச்சு, உங்களுடைய எழுத்து இந்த தீமைக்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டும். நாம் அனைவரும் பொறுப்பாளர்களாக இருக்கின்றோம். நான் பேச்சாளர் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒருவரை சந்திப்பதற்கு என்ன பேச்சு திறமை தேவைப்படுகிறது? அண்டை வீட்டாட்டம் செல்வதற்கு, பள்ளிக்கூடத்தில் முதல்வரை சென்று பேசுவதற்கு, பள்ளிக்கூட மாணவர்களுக்கு மிக அன்பாக பேசுவதற்கு நம்மிடம் அனைத்து திறமைகளும் அல்லாஹ் தஆலா இறைவன் கொடுத்திருக்கின்றான். ஆக நாம் குரல் கொடுக்க வேண்டும். மீண்டும் சொன்னார்கள் பெருமானார், உங்களிடம் அதுவும் இல்லையா, அதற்கும் சக்தி இல்லையா, மனதால் அந்த தீமையை வெறுங்கள். ஆக தீமையை வெறுக்க வேண்டும். ஐயோ, இப்படிப்பட்ட தீமை நடந்து கொண்டிருக்கின்றது. தினசரி நாளிதழை பார்க்கின்றோம். எத்தனை தீமைகள் சகோதர சகோதரிகள். நம்முடைய இளைய சமூகம் எப்படி பாழாகி கொண்டிருக்கிறது. நமக்குள்ளே அந்த குமுறலும் வரவில்லை, நமக்குள் அப்படிப்பட்ட கவலை வரவில்லை என்றால் நம்மிடம் இறை நம்பிக்கை இல்லை என்று நபிகள் பெருமானார் அவர்கள் சொல்லுகின்றார்கள்.
ஆக ஒரு உதாரணத்தை சொன்னார்கள். அந்த உதாரணம் நமக்கு பொருந்தும். மிக இலகுவான உதாரணம் அது. சில மனிதர்கள் கப்பலிலே செல்கின்றார்கள். அன்று 2 தளங்கள் இருக்கின்றன. கீழ்த்தளத்தில் சில மக்கள் இருக்கிறார்கள், மேல் தளத்தில் சில மக்கள் இருக்கின்றார்கள். ஆனால் தண்ணீரை வாங்குவதற்கு மேல் தளத்துக்கு செல்ல வேண்டும். அவர்கள் சற்று இவர்கள் ஏன் அடிக்கடி வந்து நம்மிடம் தண்ணீர் வாங்குகிறார்கள் என்று சொல்லும்போது, கீழ்த்தளத்திற்கு ஒரு மனிதன் ஒரு துளையை போட முண்டுக்கு வருகின்றான் கப்பலிலே. அதன் மூலமாக தண்ணியை எடுத்துக்கொள்ளலாம் என்று நபிகள் நாயகம் இந்த வசனத்தை, இந்த சம்பவத்தை சொன்னார்கள். அவர் துளையை போடும் நேரத்தில் அவருடைய கரங்களை மேல் தளத்து மக்கள் பிடிக்காமல் விட்டுவிட்டால் கீழ்த்தளத்து மக்கள் மட்டும் மூழ்வது இல்லை. யாரெல்லாம் மூழ்வா? அனைவரும் மூழ்வார்கள். ஆக இன்று இந்த சமூகத்தில் நாம் அனைவரும் மூழ்குகின்ற இந்த நிலையில் இருக்கின்றோம். நிம்மதியா இருக்கிற நிலையிலே அருமை சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து கரம் கோர்த்து ஒத்துழைப்பு கொடுத்து நம்முடைய இந்த பொறுப்பை நிறைவேற்க கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மிகப்பெரிய கடமை இங்க இருக்கிற அனைவருக்கும் இருக்கின்றது. அறிவுஜீவிகள், எழுத்தாளர்கள், பேச்சாளர்கள், இளைஞர்கள், இளைஞர்கள், ஆண்கள், பெண்கள் அனைவருக்கும் இந்த மிகப்பெரிய ஒரு கடமை இருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். அதை தான் தம்பி அவர்கள் அந்த துவக்கத்தில் ஓதிய வசனத்தை சொன்னார்கள். நீங்கள் ஒரு சிறந்த சமூகமா? நீங்கள் ஒரு ஆக்கப்பூர்வமான படிக்கிற சமூகமா? அப்படி என்றால் நன்மையை ஏவுங்கள், தீமையை தடுங்கள். நன்மை ஏவுவதும் தீமையை தடுப்பதும் ஒரு சிறந்த சமூகத்தின் அறிகுறியது. ஒரு அழகான சமூகத்தினுடைய அடையாளம் அது. நன்மையை செய்யாமல் நன்மையை நான் செய்வது லேசு, ஆனால் நீ ஏவ வேண்டும், பிறருக்கு சொல்ல வேண்டும். தீமையை நான் செய்யாமல் இருப்பது லேசு, ஆனால் பிறருக்கு அதை எச்சரிக்க வேண்டும். இது மிகப்பெரிய கடமையாக, பொறுப்பாக இருக்கிறது. அனைவருடைய பொறுப்பு. நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது, மீடியா சகோதரர்கள் இருக்கின்றார்கள். இவர்கள் நினைத்தால் இந்த செய்தியை இங்க இருக்கிற 100 மக்கள் அல்ல, லட்சக்கணக்கான மக்கள் இந்த செய்தியை எடுத்து செல்லலாம். மீடியா ஒரு பவர், சோசியல் மீடியா ஒரு பவர், 2 நிமிட குறும்படங்கள் ஒரு பவர். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அருமை சகோதர சகோதரிகளை, நாம் அனைவரும் இணைய வேண்டும், கரம் கோர்க்க வேண்டும், ஒருவர் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். அப்போதுதான் தம்பி அவர்கள் சொன்ன மாதிரி 3 சாராருக்கும் நம்முடைய செய்தி போய் சேர வேண்டும். டாக்டர் சொன்னார்கள் 55% மக்கள் இன்னும் அங்கு செல்லவில்லை. அவர்களுக்கு நாம் அரணாக இருக்க வேண்டும். புரிய வையுங்கள், இரக்கம் காட்டுங்கள், கருணை காட்டுங்கள், அன்பை செலுத்துங்கள், இதயத்தில் இடம் பிடிங்கள். சொல்லுங்கள், இது அழிவின் பாதை, அமைதியின் பாதை அல்ல. அமைதி வேண்டுமா? இதிலிருந்து விலகியிருங்கள். ஆக போதை அமைதி அல்ல, அது அழிவு என்பதை சமூகத்துக்கும் குறிப்பாக இளைஞ சமூகத்துக்கும் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது என்பதை நாம் இந்த பணியை செய்ய வேண்டும். மறுபுறம் கருணை காட்ட ஒரு வேண்டிய முக்கியமான இடம், அதில் ஆளாகி இருக்கிற மக்கள். அவர்கள் எதிர்ப்பார்கள், அவர்கள் நம்மை எதிரியாக பார்க்கலாம். இல்லை சகோதர சகோதரி, அவர்களுடைய உள்ளத்திலும் ஒரு இடம் இருக்கின்றது. அதை நாம் கேட்க வேண்டும், அவர்களுடைய கூமுறல்களை கேட்க வேண்டும். தம்பி சொன்னோம் அல்லவா, நாம் கடற்கரைக்கு சென்றபோது அவர்கள் பேசுகிறார்கள் என்று பேச வேண்டும், புரிய வைக்க வேண்டும். மீண்ட மக்கள் மீண்டும் செல்லாமல் இருப்பதற்காக நாம் அவர்களிடம் பேச வேண்டும். ஒரு மிகப்பெரிய கடமை நமக்கு இருக்கிறது. இந்த இடத்தில் குறிப்பாக நான் இந்த இடத்தில் சொல்ல ஆசைப்படுகின்றேன். பெற்றோர்கள் வீட்டில் பிள்ளைகளுக்கு இடம் தரவில்லை என்றால் இந்த பிரச்சனை வருகின்றது. என் பேச்சு கேட்பதற்கு வீட்டில் இடமில்லை, என் பேச்சை கேட்பதற்கு பள்ளிக்கூடங்களிலும் இடமில்லை. ஆசிரியர் பெருமக்களுக்கும் நமக்கும் பெரிய இடைவெளி வந்து விட்டது. எனக்கு ஒரு அழகான இடம் கிடைத்திருக்கிறது, அதுதான் அந்த தீய சமூகம். எனக்கு ஒரு அழகான இடம் கிடைத்திருக்கிறது, அதுதான் என்னுடைய தீய நண்பர்கள். ஆனால் அது ஒரு தீய நண்பர்கள் என்று அவருக்கு தெரியவில்லை. அவன் நினைக்கின்றான், இதுதான் வாழ்க்கை, இதுதான் அமைதி. ஏனென்றால் நான் பேசுகின்றேன், அவன் கேட்கின்றான். ஏனென்றால் என்னுடைய பிரச்சனையை சொல்லுகின்றேன், அவன் ஒரு தீர்வை எனக்கு கொடுக்கின்றான் என்று அவன் அந்த சமூகத்தில் செல்கின்றான். இந்த இடத்திலே அதற்கு காரணமாக இருந்தவர்கள் யார்? வீடு ஒரு காரணம். நாம் பிள்ளைகளுக்கு நேரம் ஒதுக்குவதில்லை, பேசுவதில்லை, அவர்களுடைய பிரச்சனைக்கு அக்கறை காட்டுவதில்லை.
அவர்களும் இதில் இருக்கின்றார்கள், பெற்றோர்களும் இதில் இருக்கின்றார்கள். நேரம் இல்லை, பிஸியாக இருக்கின்றோம். வீட்டிலே இடமில்லை, வீட்டில் அமைதி இல்லை என்றால் வீதியில் அமைதி இருக்காது. வீட்டில் அமைதி தேடுவதற்கு அவன் பார்க்கின்றான், கிடைக்கவில்லை என்றால் வீதியிலே அமைதி பார்ப்பதற்கு செல்லுகின்றான். அவனுக்கு அங்கு அமைதி என்ற பெயரிலே ஒரு அழிவு கிடைக்கின்றது. ஆக இட் இஸ் எ கரெக்டிவ் கேம்பெயின். இந்த கேம்பெயின் மூலமாக நாம் சொல்ல விரும்புகிறோம், வீட்டிலே ஒரு நல்ல சூழலை உருவாக்குங்கள், பிள்ளைகளுக்கு நேரம் கொடுத்து பேசுங்கள், அவர்கள் நண்பராக பழகுங்கள், அவர்கள் தவறு செய்வது மிக இலகுவாக லேசாக கண்டியுங்கள், அதற்கு காரணங்களை அறிந்து கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள். நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய பெற்றோர்களை, அவங்களுடைய பெற்றோர்களை நண்பர்களாக பார்க்க வேண்டும், அவர்கள் பேசுவதற்கு முன்னுக்கு வர வேண்டும். அதே போல் ஆசிரியர் பெருமக்கள், இன்னொரு மிகப்பெரிய இடைவெளி வந்துவிட்டது. ஆசிரியர் பெருமக்களும் பிள்ளைகளுடன் பேச வேண்டும். அத்துடன் ஒரு முக்கியமான தீர்வு, நல்ல நண்பர்களுடைய நட்பு தேவைப்படுகிறது என்றால், இங்க இருக்கின்ற இளைஞர்கள் அவர்கள் இது தீவு என்று புரிந்து கொண்டீர்களா? நீங்கள் நல்ல அந்த மக்களுடன் உரையாடுங்கள், பேசுங்கள், நட்பு பாராட்டுங்கள். அவர்களுடன் உரையாடும் பொழுது, அவர்கள் நண்பர்களாக மாறும்போது ஒரு நல்ல சூழல் உருவாகும். ஆஹா, எனக்கு ஒரு நல்ல நண்பன் கிடைத்திருக்கின்றான், அவன் என்னுடைய பிரச்சனைகள் மீது கவலை கொள்கின்றான், என் பேச்சை கேட்கின்றான். சகோதர சகோதரிகளை, இளைய சமுதாயத்துக்கு நான் கேட்டுக்கொள்கின்றேன், நீங்கள் நல்லவர்கள் தான், ஆனால் மௌனமாக இருக்காதீர்கள். நீங்கள் நல்லவர்கள் தான், ஆனால் இந்த உங்களைப் போல நல்லவர்களை உருவாக்குவதற்கு நீங்கள் முயற்சி செய்யுங்கள். ஆக இந்த கோணத்தில் நாம் ஒரு காம்ப்ரிஹென்சிவ் சேஞ்ச் கொண்டு வர வேண்டும். அனைவரும் சேர்ந்து, அனைவரும் கரம் கோர்த்து, எங்கெல்லாம் முடியுமோ நம்முடைய முயற்சிகளை செய்து மாற்றத்தின் பக்கம் கொண்டு வருவோம். நான் ஒரு முறை சொன்னேன், இந்த பரப்புரையின் மூலமாக ஒரு 10,000 1 லட்சம் மக்கள் மாறிவிட்டாலும் தமிழகத்திலே அது நாம் பெரிய வெற்றியாக இருக்கின்றது. ஏனென்றால் 1 லட்சம் குடும்பங்களை நாம் காப்பாற்றி விட்டோம், 1 லட்சம் ஜெனரேஷன்ஸ் நாம் காப்பாற்றி விட்டோம். அப்படி பாருங்கள், இவ்வாறாக நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து முழு மூச்சாக இந்த பரப்புரையிலே நம்முடைய பங்களிப்பு கட்டாயமாக இருக்க வேண்டும் என்ற ஒரு முடிவு இந்த துவக்க நிகழ்வில் நாம் எடுத்துச் செல்ல வேண்டும். இன்ஷா அல்லாஹ் ஒரு முடிவு எடுங்கள். இன்றிலிருந்து கடைசி வரை 30 நாட்களுடைய இந்த 15 நாட்கள் பரப்புரையிலே நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒரு விழிப்புணர்ச்சி உருவாக்குவோம். அதனுடைய இம்பாக்ட், அதனுடைய பிரதிபலிப்பு வரும் காலங்களில் ஏற்படும். அத்தகைய நன்மக்களாக, நற்செயல் புரியும் மக்களாக வல்ல இறைவன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வல்ல இறைவன் நம்மையும், நம்முடைய குடும்பத்தையும், சமூகத்தையும், இந்த நாட்டையும் காப்பாற்றுவானாக. குறிப்பாக நம்முடைய இளைய சமூகத்தை காப்பாற்றுவானாக. வல்ல இறைவன் நம் அனைவரையும் இந்த நற்பணி செய்வதற்கான பாக்கியத்தை கொடுப்பானாக. ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம் வ துப் அலைனா இன்னக அன்தத் தவ்வாபுர் ரஹீம். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.